வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 4.23. ஒரு விமானம் விமான நிலையத்தை விட்டு மேலெழுந்து வடக்கு நோக்கி 1000 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்கிறது. ஒரு விமான நிலையம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருந்து ஒரு விமானம் என்ன பண்ணுது, வடக்கு நோக்கி பறக்குது. அது எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னா 1000 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில். இங்கே ஓஏங்கிறது 1000 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இதில் போகிற விமானம். இங்கே அடுத்து பாருங்களேன், அதே நேரத்தில் மற்றொரு விமானம் அதே விமான நிலையத்தை விட்டு மேலெழுந்து மேற்கு நோக்கி 1700 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்கிறது. இப்போ இதே விமான நிலையத்திலிருந்து மேற்கு நோக்கியும் ஒரு விமானம் பறக்குது. அது எவ்வளோ கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்குதுன்னா 1200 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்குது. இப்போ வேகம் ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க, தொலைவு ஆனால் கொடுக்கல. இங்கே பாருங்கள், 1.5 மணி நேரத்திற்கு பிறகு இரு விமானங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்கும். ஆனால் கேட்டிருக்கிறது தொலைவை தான். வேகம் கொடுத்துருக்காங்க, நேரம் கூட கொடுத்துட்டாங்க. நேரம் எவ்வளோ தான், 1.5 மணி நேரம். நேரம் ஈக்குவல் டு 1.5 1.5 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், கலப்பு பின்னத்தில் இருக்கிறத மாற்றிட்டோன்னா ஒரு 2 + 1 3/2 மணி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து வேகமும் இருக்குது, நம்மகிட்ட வேகம் இருக்குது. அப்போ தொலைவு கண்டுபிடிக்கலாம். தொலைவுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். இந்த ஃபார்முலா நமக்கு அடிக்கடி பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தொலைவு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஓஏ தொலைவு கண்டுபிடிப்போமா. ஓஏ தொலைவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த நேரத்தையும் வேகத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். நேரம் எவ்வளவு, 3/2. வேகம் 1000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க பை மணின்னு. இப்போ இதில் அடித்து கொடுக்கலாமே. அடித்து கொடுத்தா 500. 500 என்ன வரும், 1500 நமக்கு கிலோமீட்டர் கிடச்சிருச்சு. இந்த சைடு தொலைவு கண்டுபிடிச்சிட்டோம், ஓஏ தொலைவு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம யாரை கண்டுபிடிக்க போகிறோம், ஓபியினுடைய தொலைவையும் கண்டுபிடிக்க போகிறோம். தொலைவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம், இதே மாதிரி டைமை ஸ்பீடால் மல்டிப்ளை பண்ணால் போதும். டைம் என்ன கொடுத்துருக்காங்க, அதே 3/2 இன்ட்டு 1200 அடித்து கொடுக்கலாமா. இங்கே 600 வரும். அப்போ 3018ங்கிறதுனால 1800 கிலோமீட்டர். ரெண்டு சைடும் ஓஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், ஓபியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தொலைவு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கங்கிறதுல தெளிவாக இருந்தால் கணக்கு ரொம்ப சிம்பிள் தான். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரு விமானங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏபி தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ ஏபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு பாருங்களேன், இங்கே 90 டிகிரி இருக்குது. இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ எழுத்தாப்பில் இருக்கிறவங்க யார், கர்ணம். இவங்க பக்கம். அப்போ பிதாகரஸ் தேற்றப்படி நம்ம எப்படி எழுதலாம், ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஓபி ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா. இங்கே ஏபி ஸ்கொயர்டு, இங்கே ஓஏ ஸ்கொயர்டு, ஓபி ஸ்கொயர்டுன்னு எழுதிட்டோம் பிதாகரஸ் தேற்றப்படி. இந்த முக்கோணம் ஏபி ஓலேருந்து. சரி, இப்போ எல்லாமே நமக்கு தெரியும். தொலைவுக்கு ஏபி ஸ்கொயர்டை கண்டுபிடிக்கலாம். ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர்டு நம்ம தொலைவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1500 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1800 ஸ்கொயர். இங்கே பாருங்களேன், 2 0 இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிடலாம், 100 ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாமா. சிம்பிளாக இருக்கும். 100 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா இப்போ உள்ள யார் தான் இருப்பா, 15 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர். இப்போ பாருங்கள், 100 ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும், உள்ள பெருக்கி கூட்டலாம். இங்கே 15 225 நல்லா தெரியும். 18 வேணால் போட்டு பார்த்துருவோமா. 18 × 18 8 8 64க்கு மீதி 6. அடுத்து 1 8 8 + 6 14. அடுத்து 1ஆல் பெருக்கும்போது 18 அப்படியே வர போகிறாங்க. 4 2 3 324. ஓகேயா. இந்த 2 வரையும் ஆட் பண்ணுவோமா. ஆட் பண்ணால் என்ன வரும், 5 + 4 9, 2 + 2 4, 2 + 3 5. இப்போ 549 கிடச்சிருக்கு. இந்த 549 ஃபேக்டர் பிரிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு ஸ்கொயரை எடுக்கணும். அதனால் 549 நான் ஃபேக்டராக பிரித்து பார்க்குறேன். 3 டேபிள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இங்கே 9 இருக்குது. 1 3s are 3, 24 இருக்கும். அடுத்து 24ல் 8 டைம்ஸ், இங்கே 9ல் 3 டைம்ஸ் இல்லையா. மறுபடியும் 3 இருக்கிறனால நான் 3 டேபிளை யூஸ் பண்ணுறேன். 6 1 கிடைக்கும். இது ப்ரைம் நம்பருங்கிறனால என்னால் ஃபேக்டர் பிரிக்க முடியாது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்,
100 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 61. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வேண்டியது ஏபி தான் இல்லையா? அப்போ ரூட் எடுத்துருவோமா? இங்கே ரூட் வந்துடும், ஸ்கொயர் எடுத்துட்டா இங்கே ரூட் போட்டுருவோம். அப்போ 100 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 61. அப்போ 100 வெளியே எடுத்துடலாம், இன்ட்டு 3ஐயும் 1 வெளியே எடுத்துடலாம். ஆனால் இவங்களை பிரிக்க முடியாது, √61 அப்படியே இருக்கட்டும். 300 என்ன வரும், 300 வந்துடும். √61 இவங்க தான் ஏபி. ஏபிங்கிறது யார்? 2 விமானங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதை கரெக்டாக பார்த்துக்கங்க. இந்த ஃபினிஷிங்லாம் இதில் ரூட்டை பிரிச்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. புக் ஆன்சரை இதே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான சம்.